Hi students, welcome back to our channel. Today we are going to see 10th standard English figures of speech. நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக மெட்டாஃபர் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் மெட்டாஃபர் தான் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ரிப்பீட்டடாக எல்லா போயம்ஸ்லையுமே மெட்டாஃபர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன், சிமிலி, அனமட்டோபியா, சினக்டக்கின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதோட இந்த மெட்டாஃபரையும் சேர்த்தும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டு ஆகுது. ஈவன் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட தே கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ மெட்டாஃபர்ஸை எப்படி நம்ம மைண்டில் ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see the spelling for metaphor. METAPHOR மெட்டாஃபர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா மெட்டாஃபருக்கு எஃப் போடுறீங்க, பிஹெச்சுக்கு பதிலாக எஃப் போடுறீங்க. ஸோ பிஹெச் தான் போடணும். அந்த பிஹெச் சவுண்டு உங்களுக்கு மறக்குது அப்படின்னா ஃபோன் சவுண்டில் பிஹெச்க்கு ஃபோன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ மெட்டாஃபருக்கு என்னென்னா எம்இ மே டா டிஏ டா ஃபர் பிஹெச்ஓஆர் ஃபர் மெட்டாஃபர். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் இஸ் இம்பார்ட்டண்ட். எக்ஸாமில் இந்த மெட்டாஃபர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அந்த 2 மார்க்ஸில் இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஸ்கோர் 2 out of 2. மெட்டாஃபர்ஸ் வரக்கூடிய பொயட்டிக் லைன்ஸ் எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம எக்ஸாமில் இதுதான் மெட்டாஃபர்னு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மெட்டாஃபர் வராத சென்டென்ஸையும் நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை மெட்டாஃபர்ஸ் இல்லைனாலே அது சிமிலியாக இருக்கலாம், இல்லைனா பர்சானிஃபிகேஷனாக இருக்கலாம். சிமிலியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொயட்டிக் லைன்ஸில் கண்டிப்பாக லைக்கோ அல்லது ஆஸோ இருக்கணும். அப்போ லைக் ஆஸ் வந்தால் சிமிலி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாம் வந்தால் மெட்டாஃபர். அப்போ இந்த ரெண்டுமே இல்லைன்னா பர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா? இன்னும் சில காம்ப்ளிகேட்டட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்குது. அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். பட் நான் இப்போ மெட்டாஃபர்ஸ் மட்டும் பார்க்கலாம், ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டஃபாரிக்கல் லைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து 1 by 1 நான் கொடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு லைன்லையும் இருக்கக்கூடிய மெட்டஃபாரிக்கல் வேர்ட்ஸை மட்டும் நம்ம வச்சு ஒரு ஸ்டோரியை ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஸ்டோரியில் ஒரு கேர்ள் இருக்காங்க. அந்த கேர்ள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க சம்மர் சீசனில் ஒரு க்ரௌனை தொலைச்சிட்றா. க்ரௌன் அப்படின்னாக்க தலையில் வைக்கக்கூடிய கிரீடம். அந்த கிரீடத்தை தொலைச்சிட்றா. எந்த சீசனில் தொலைச்சா, எங்கே தொலைச்சிது, எப்படி போய் அந்த கேர்ள் அதை கண்டுபிடிக்கிறாங்க, யார் கூட போகிறாங்க, எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டோரியில் வரக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சிங்கனாக்கா அந்த மெட்டஃபாரிக்கல் வேர்ட்ஸ் வந்துடும். ஸோ இந்த மெட்டஃபாரிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம மெட்டாஃபர்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது எப்போ நடக்குதுன்னா டிம் பாஸ்டில் நடக்குது. டிம் பாஸ்ட்டு முன்ன நடந்தது, டிம்மான நைட்டில் நடக்குது. நைட்டில் இந்த கேர்ள் க்ரௌனை தொலைச்சிடுறாங்க. CROWN செகண்ட் லைனில் இருக்குது பாருங்கள். க்ரௌன்னா கிரீடம். தான் தலையில் வச்சுருந்த கிரீடத்தை தொலைச்சிடுறாங்க. எங்கே தொலைச்சாங்கன்னா ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன், இந்த ரோட்டோட லாஸ்ட்டில் இருக்க முனையில், டேர்னிங்கில், முனையில் முக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தொலைச்சிடுறாங்க. அதை நினச்சி ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள், ஐயோ தொலைச்சிட்டமே நினச்சி அவங்களுக்கு டெரிபிளாக இருக்குது. ரொம்ப அப்படியே பயந்துக்கிட்டே இருக்காங்க. தூக்கமே சரியாக வரல. அதுக்கப்புறம் பார் அண்ட் ஸ்ட்ரென்த், அப்புறம் சக்தியெல்லாம் வரவழைச்சிக்கிட்டு ஸ்ட்ரென்த்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா சம்மர் ஆஃப் லைஃப், ஒரு சம்மர் சீசனில் தான் இது நடந்தது. ஸோ அந்த சம்மர் சீசனில் இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படி கிளம்புனாங்க இல்லையா, பார் அண்ட் ஸ்ட்ரென்த்தோட கிளம்புனவங்க அவங்க கையில் என்ன இருக்குன்னா பர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ. கையில் ஒரு கீயும் வச்சுருக்காங்க. விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ஸ்னால் விடாமுயற்சியோட ஒரு கீயோட கிளம்பி போகிறாங்க. எப்படி போகிறாங்க? ஷீ இஸ் எ லயனஸ், ஒரு பெண் சிங்கம் போல், நான் அந்த க்ரௌனை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் சிங்கம் மாதிரி கிளம்புறாங்க. ஷீ வில் நாட் ஸ்பேர் இஃப் யூ ஆர் எஸ் பிராங்க்ஸ்டர். எப்படி ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கூட இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னாக்கா எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாமல் வெறும் துணிச்சலோட அதை துணிச்சலை மட்டும் வச்சு கிளம்பி போகிறாங்க. எப்படி போகிறாங்க? ரொம்ப அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா. அப்போ பாருங்கள், 4 legs and have 2. 4 legs, 2 பேர் சேர்ந்து நடந்தால், 4 காலில் நடந்து போனால் எப்படி வேகனாக போவாங்களோ அந்தளவுக்கு வேகனாக அதை தேடி போகிறாங்க. அதை கண்டுபிடிச்சே தீருவன்னு. சம்மர் சீசனில் ஆரம்பித்து வின்டரே வந்துடும் போல இருக்குது. அடுத்த லைனில் பாருங்கள், வின்டர் ஸ்டார்வ்டு. ஸோ வின்டரே வந்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்காக பயப்பட மாட்டேன்
அப்படின்னு சொல்லி அவ்வளோ துணிச்சலோட அவங்க அந்த க்ரௌனை தேடி போகிறாங்க. ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ், எதுவுமே நம்ம கையில் இல்லை, என்னோட கைகளே எனக்கு போதும், எந்த ஆயுதமும் தேவையில்லை, என்னோட கைகளே எனக்கு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர், அந்த சம்மர் சீசனில் கொளுத்துன்னு அந்த நைட் டைமில் கூட கொளுத்துது, இருந்தாலும் ஒரு நெருப்பு மாதிரி, ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர், ஒரு நெருப்பு மாதிரி அவங்க அந்த க்ரௌனை தேடி புறப்பட்டு போகிறாங்க. ஸோ ஹியர் த ஸ்டோரி ஸ்டாப்ஸ், எண்ட்ஸ் ஹியர். அவங்க கிடைச்சதா கிடைக்கலையாங்கிறதெல்லாம் கிடையாது, நமக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நாமளே ஒரு ஸ்டோரியை ஃபார்ம் பண்ணியாச்சு. And hope students you like this story and it will be useful to you for your examination. If you like this video, please like, share, comment and subscribe our channel. Thank you. Bye bye. Meet you in the next video. Personification video வரும், அதையும் பாருங்க. Bye bye.